உச்சநீதிமன்றத்தில் திமுகவை நீதிபதிகள் கொட்டியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து எப்பொழுதுமே வந்து அதிமுகவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டில் வந்து தான் வச்சுங்க அப்படியே கொண்டாடி தீர்ப்பாங்க. நான் நேற்று வந்து எல்லாம் கப் சிப்புன்னு இருந்தாங்க. சென்னையை வந்து மருத்துவ ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஹாஸ்பிட்டல் இருக்குதான காரணம் என்னன்னா நிறைய உடல் உறுப்புகள் இங்கேருந்து வந்து வெளிநாட்டவர்களுக்கு வந்து கொடுக்கப்படும். திமுக நிர்வாகிகளே வந்து புரோக்கராக இருந்து செயல்படுறாங்க. எலெக்ஷன் வந்து ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு முன்னாடி சம்பந்தமான தீர்ப்புகள் இல்லை வந்து தகவல்கள் வந்து கசிய விடப்படும். டிவிகே தரப்பில் வந்து விஜய் அவர்கள் கரூர் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு புரோட்டோக்கால் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இப்போ அது பெருசாக ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க வந்து பாதுகாப்பு கேட்டுக்கலாம். பாதுகாப்புனா இவங்க காவல்துறையே வந்து இது இந்த மாதிரி பண்ணணுமோ பாதுகாப்பு அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்களே வாண்டடாக போய் தடியடி நடத்துங்க அடிங்க அந்த மாதிரி சொல்கிறது வந்து 1 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கில் அதை மக்கள் யாரும் வராமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பயப்படுறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆதாரமாக பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் நகர்ந்துட்டார். ஆனால் அந்த கட்சியில் இருக்க சிலர் வந்து தொடர்ந்து விஜயை தாக்குறதும் தொடர்ந்து விஜயை வந்து ஒருமையில் பேசுறதும் உண்மையாகவே நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்கன்னா உண்மையாகவே வந்து ஒரு தமிழர் வந்து தமிழ்நாட்டை ஆளுன்னா நீங்கள் வந்து அவர் கூட கூட்டணி வைக்கணும், இல்லை விமர்சனம் செய்யாமல் இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒன்று திமுக வந்து சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட வாக்கு வங்கி இழக்க போகிறீங்க, உங்கள் செல்வாக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவெளியில் எப்படி இது மாறுது அப்படின்னா கட்சி வந்து சீமான் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி போகுது. கட்சி சீமான் கட்டுப்பாட்டில் தான் வந்து அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை சீமான் அவர்கள் வந்து டைரெக்டாக பேச முடியாது. ஸோ அதனால் வந்து ஆள் அவுட் அடிக்குது. சார் வணக்கம். வணக்கம். நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங் கேஸ் சிபிஐ வழக்கு, அதுக்கப்புறம் கரூர், கிட்னி, இது 3மே வந்து ஒரே நாளில் விசாரிச்சிருக்காங்க. ஒரே நாள்லேயே திமுகவை நீதிபதிகள் கொட்டியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து எப்பொழுதுமே வந்து அதிமுகவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டில் வந்து தான் வச்சுங்க அப்படியே கொண்டாடி தீர்ப்பாங்க. 10 லட்ச ரூபா ஃபைன் எதோ போட்டாங்க தெரியுங்களா? ஆமாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதை வந்து இன்னும் 10 லட்சமா போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க ஏடிஎம்கேக்கு. ஆனால் நேற்று வந்து எல்லாம் கப் சிப்புன்னு இருந்தாங்க. திமுக ஐடிங்க ஆகட்டும், திமுக தலைவர்களாகட்டும். இன்னும் ஒரு மரண திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் அந்த மாதிரியான கேள்வி கேட்டது. முதலாவதாக வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து சிபிஐக்கு வந்து மாற்றிட்டாங்க. நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் வந்து பல மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தின் தரப்பில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சிபிஐக்கு விசாரிக்கணும், ஏன்னா இங்கே விசாரித்தா அது வந்து நியாயமாக நடக்காது. ஆனால் ஒரு ஷார்ட் டைமில் வந்து இங்கே இருக்கிற காவல்துறை வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட திருமங்கலம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதே போல் இப்போ ரீசெண்டாக நாகேந்திரன் அவர் தான் A1 அந்த குற்றவாளியில். ஸோ அவரும் வந்து உடல்நலக்குறைவால் வந்து மருத்துவமனையில் இணைந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நிலைமையில் வந்து இன்னும் எல்லாம் அடிக்கடி திடீர்னு இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மம் வருது. ஸோ இதை எதிர்த்து வந்து போனாங்க உச்சநீதிமன்றத்துக்கு, இது வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அங்கே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்களா, இல்லை சிபிஐ தான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வந்து கிட்னி திருட்டு. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க, இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, அதே போல் வறுமையும் இருக்குது. சென்னையை வந்து மருத்துவ ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஹாஸ்பிட்டல் இருக்குதான காரணம் என்னென்னா நிறைய உடல் உறுப்புகள் இங்கேருந்து வந்து வெளிநாட்டவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை இந்த மாதிரிலாம் வந்து சென்னையில் வந்து திருட்டுத்தனமாக நடைபெறுகிறது. சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக நடக்குது, ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது திருட்டுத்தனமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு விஷயம் தான் வந்து தனலட்சுமி மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே நடந்தது. அவர் வந்து மணச்சநல்லூர் கதிரவன் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார், அவருடைய மருத்துவமனை தான். எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் இருக்கிற மில் இருக்குல்ல, மில் நூற்பாலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அங்கே வேலை செய்கிறவங்க அவங்க வந்து கூலிக்கு தான் வேலை செய்வாங்க. ஸோ அங்கே யார் வந்து கடை வாங்கியிருக்கா, வறுமையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளை கண்டுபிடிச்சி, ஸோ அவங்கள இதெல்லாம் புரோக்கராக இருந்து செயல்படுறது யாருன்னா திமுக நிர்வாகிகளே வந்து புரோக்கராக இருந்து செயல்பட்டுருக்காங்க. ஓகேங்களா? செயல்பட்டு ஸோ இந்த மாதிரியான வந்து கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபட்ட உடனே ஒரு கட்டத்தில் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது. வெளியே தெரிய ஆரம்பித்தோடனே தமிழக அரசும் வந்து இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குழு போடுறாங்க, நடந்தது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த குழு என்ன சொல்லுதுன்னா நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது முன்னாடி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்னியோட விலை எவ்வளோன்னா 20 லட்சம் 25 லட்சம். ஓகேங்களா? இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன ப்ரொசீஜர்னா
இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ வந்து எம்ஜிஆருக்கு வந்து அவங்க உறவினரே ஒருத்தவங்க வந்து தானம் கொடுத்தாங்க. அவங்க கூட ரீசெண்டாக தான் இருந்தாங்க. அவங்க ஒரு பெண்மணி. ம். இப்போ நான் வந்து லைக் எனக்கு கிட்னி வேணும்னா, என் சொந்தக்காரன் வந்து எனக்கு உடனே குடுத்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா என் சொந்தக்காரன் எனக்கு குடுக்குறான். ம். இப்போ எனக்கு வந்து கிட்னிய இன்னொருத்தவன் யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து குடுக்குறான்னா, ம். அவன் என்ன பண்ணான் கவர்மெண்ட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ம். ஓகேங்களா? என்ன மாரி வந்து ஒரு 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. 1 பை 1 தான் போகணும். யார் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ, அவங்க குடுக்குற கிட்னி அப்படிதான் 1 பை 1 தான் போகும். ம். ம். அப்படி இருக்கும்பொழுது, இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படி நடந்தது? அதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா? எவ்வளோ பணம் வந்து கையாடல் செய்யப்பட்டது? எவ்வளோ பணம் வந்து அந்த கிட்னி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? ம். ஸோ இது சம்மந்தமா விசாரிக்க தான் அந்த குழு அமைச்சாங்க. அந்த குழு என்ன சொன்னுச்சுன்னா, ஆமா நடந்தது உண்ம. இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாமக்கல்ல. அதன் பிறகு வந்து அத அப்படியே அமைதியா விட்டுட்டாங்க. ம். ஏய் அப்படி ஒரு விஷயம் நடந்துக்குன்னா நீங்க வழக்கு போடணும்ல. ஏன் வழக்கு போடலன்னு சொல்லிட்டு, மதுரை உயர்நீதிமன்றத்தில போய் ஒருத்தர் வழக்கு போடுறாரு. பொதுநல வழக்கு. ம். அந்த பொதுநல வழக்குல நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்னி திருட்டு நடந்தது உண்ம. அப்படி இருக்கும்போது, நீங்க ஏன் வழக்கு போடல? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ம். நீங்க வழக்கு போடலனா, அப்ப ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ம். ஒரு எஸ்ஐடிய ஃபார்ம் பண்றாங்களாம். பிரேமானந்த் சின்ஹான்னு நெனைக்கிறேன். ம். அவர் தலைமையில ஒரு 4, 5 ஐபிஎஸ்லாம் வந்து ரெடி பண்ணி, ஒரு குழு போடுறாங்க. ம். அந்த குழு வந்து விசாரிக்கிறதுக்கு எந்த ஆட்சி பணியும் இல்லன்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அப்ப ஹைகோர்ட்ல வந்து சொல்லுது. ம். சொன்ன உடனே, இதுல யார் வந்து முதல் குற்றவாளியா ஆக்குவாங்கன்னா, அந்த மருத்துவமனை தான். அந்த மருத்துவமனை நடந்ததுல கிட்னி திருட்டு. தமிழக அரசு சார்பா என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா, இனிமேல் வந்து அங்க கிட்னி ஆப்பரேஷனே பண்ணக்கூடாது. ம். இதுதான் அந்த மருத்துவமனை மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை, தமிழக அரசின் சார்பா. இப்போ கிட்னி திருட்டு நடக்குதுன்னா, அங்க பண்ணது யாரு? எந்த மருத்துவரு? ம். அதுக்கு யார் அப்ரூவ் குடுத்தா? ம். ஹாஸ்பிட்டல் எம்டி இருக்கார்ல அவரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வழக்கு போடணும், அரெஸ்ட் பண்ணணும். ம். இது ஏன் தமிழக அரசு பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐடி போட்டாங்க. இல்ல அந்த எஸ்ஐடியே தவறுன்னு சொல்லிட்டு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ம். இல்ல எஸ்ஐடில வந்து நாங்க சொல்ற அதிகாரிகள் தான் இருக்கணும். இல்ல நாங்க ஒரு குழு போடுறோம். அப்படின்னு சொல்லி நெறைய வாதங்கள் வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னா, இல்ல அந்த எஸ்ஐடி அப்படியே தான் இருக்கும். ம். ஸோ அதுதான் வந்து தொடர்ந்து விசாரிக்கும். ஏன்னா சில நேர்மையான அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஓகேங்களா? நெறைய பேர் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டாலும், இப்ப அந்த குழு வந்து அமைச்சது யாருன்னா, ம். கோர்ட்டே அமைச்சிருக்கு. இப்போ நான் அமைக்கிறேன்னா ஒரு அரசாங்கத்துல இருக்குன்னா, திமுக அரசு வந்து நியமிக்குதுன்னா, ம். திமுக அரசு என்ன சொல்லுதோ அதான் அந்த குழு கேட்கும். ஆமா. ஓகேவா? ஏன்னா இது கோர்ட் அம்சம்லாம் அவங்க இஷ்டப்படி இண்டிபெண்டன்ட்டா செயல்படலாம் சுதந்திரமா. ம். இதுதான் திமுகவுக்கு பயம். ம். ஏன்னா, அந்த திமுக நிர்வாகிகள் மாத்துவாங்க. அந்த மருத்துவமனை, மனச்சநல்லூர் கதிரவன் இருக்கார்ல, ம். அவரு மாட்டுவாரு. ம். ஸோ போனாங்க. முடியாதுன்னு சொல்ட்டாங்க. தொடர்ந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நேரத்தில வந்து ஒரு பெரிய தலைவலிய திமுக குடுக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து கரூர். ஆக்சுவலா வந்து வெப்சைட்ல வேலை செய்றாங்கல்ல, நியூஸ் வெப்சைட். அவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். ம். என்னன்னா, இப்ப வந்து 2 கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரே கேஸ் எடுத்துட்டு போய் நான் 2 கோர்ட்ல போடுறேன்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த கோர்ட் விசாரிக்குதோ, ம். அந்த கோர்ட் தான் வந்து இப்ப 2வது ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில போட்டாங்கல்ல. ம். அந்த கோர்ட் என்ன சொல்லும்னா, ஏற்கனவே இந்த கேஸ் அங்க போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ இது சம்மந்தமா அவங்களே விசாரிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ம். ம். இப்படி தான் நான் வந்து படிச்ச செய்தியிலயும் இருந்திருக்கு. அதேபோல நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ம். ஆனா மதுரை உயர்நீதிமன்றத்தில வந்து ஒரு வழக்கு போகுது இது சம்மந்தமா. ம். கரூர் விவகாரம் சம்மந்தமா. போன உடனே அது வந்து ஓரளவு வந்து விசாரிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. நீதிமன்றம் சொன்னதுன்னு வச்சுக்கங்களேன். ம். சொன்ன உடனே அதே வழக்கு வந்து இங்க போடப்படுது. ம். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. இது வந்து சென்னை உயர்நீதிமன்றம். அது வந்து அது கிளை மதுரையில இருக்கு. ம். போட்ட உடனே இந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, இதை வந்து மதுரை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும். ஏன்னா, அவங்க ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க. இதான் சொல்லணும். ம். ஆனா, இங்க இங்க சென்னை உயர்நீதிமன்றமே இது சம்மந்தமா விசாரிச்சு சில கருத்துக்கள சொன்னாங்க. ரொம்ப வீரியமான கருத்துக்கள் அது. ம். சொன்ன உடனே அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய பின்னடைவாயிருச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, நேரா உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. ம். போன உடனே உச்சநீதிமன்றம் வந்து பல கேள்விகள் கேட்டிருக்கு. ஒண்ணு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த கேஸ விசாரிக்குது. அப்படி மதுரை உயர்நீதிமன்றம் வந்து அந்த கேஸ விசாரிக்குது. விசாரிக்கும்பொழுது, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஏன் எடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. 2வது வந்து பிரச்சாரத்துக்கு வந்து சில வழிகாட்டுதல், நெறிமுறைலாம் இருக்கு. அத வந்து இவங்க மீறிட்டாங்க. அது எப்படி கிரிமினல் வழக்கா ஆக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. ம். அதேபோல இன்னும் தாவகைக்கு எதிராகவும் கேட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கத்துக்கு எதிராகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமா வந்து நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ம். ஸோ இந்த 3 விஷயங்களுமே வந்து ஒரு பெரிய செட்பேக்கா இருந்துச்சு நேத்து திமுகவுக்கு. ம். எப்போதுமே வந்து அதிமுகவுக்கு எதிராகவோ, இல்ல தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராகவோ,
ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது பிரேக்கிங்கில் அப்படியே ஓட விடுவாங்க ம். இங்கே இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்லாம். ஓகேங்களா? ம். நேற்று இதெல்லாம் கப் சிப்புன்னு அமைதியாக இருந்தாங்க. ஓகேங்களா? சில பேர் தான் அது ரொம்ப பேசுனாங்க. ம். இப்போ புதிய தலைமுறைலாம் எனக்கு தெரிஞ்சு பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் அது சம்மந்தமாக. மற்ற யாருமே பேசல. ம். இந்த கேஸ்லாம் வந்து இந்த மாதிரியான முடிவுகள் இப்போ வந்திருக்குல்ல, நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் கிலன். எலெக்ஷன் வந்து ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு முன்னாடி இது சம்மந்தமான தீர்ப்புகள் இல்லை வந்து தகவல்கள் வந்து கசிய விடப்படும். கிட்னி விவகாரத்தில் எவ்வளோ கைமாறு இருக்குது, யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க, அப்புறம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பின்னாடி என்ன இருக்குது, ம். அதே போல் கரூர் விவகாரத்தில் என்ன நடந்தது உண்மையாகவே ம். அப்படின்னு சொல்லிட்டு கசிய விடப்படும். அது திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும். ம். அதை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ டிவிகே தரப்புல வந்து விஜய் அவர்கள் கரூர் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு புரோட்டோகால் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ம். அது என்னன்னா, இப்ப அது பெருசா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? இப்ப லிஸ்ட் இருக்கு. அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு பெரிய அதிபர் யாரோ வந்தா அந்த மாதிரியான புரோட்டோகால்ல வந்து அவங்க குடுத்துருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? இல்லைன்னா சி விஜய் அவர்களுக்கு வந்து அனுபவம் இல்லை. அதனால தான் அனுபவம் வாய்ந்த யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும். ம். ஒரு புஜியானந்துக்கு வந்து அனுபவம் இல்லை அரசியலில். ஒரு ஆதிவர்ஜனுக்கும் இல்லை. ஜான் ஆரிசாமி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி டீமில் வேலை செஞ்சாங்க. ம். ஸோ அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவரை யாராவது கூட வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து நடத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எப்படி சொல்கிறது, தடியடி நடத்தலாம், விஜய் பக்கத்தில் வந்தால் அந்த ஆ. மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்வது இல்லை. வேண்டுமென்றே அது கசிவிடப்பட்டது. அது ஒரு விஷயம். ஆமா. லீக் காவல்துறை பண்ணாங்க. சார்பா ஆமா. கசிவிடப்பட்டது. ம். ஆ, இவங்க வந்து பாதுகாப்பு கேட்டிருக்கலாம். பாதுகாப்புன்னா இவங்க காவல்துறையே வந்து இது லைக் அந்த லைக் எந்த மாதிரி பண்ணணுமோ பாதுகாப்பு அதெல்லாம் குடுப்பாங்க. ம். நீங்களே வாண்டடா போய் தடியடி நடத்துங்க, அடிங்க. அந்த மாரி சொல்றது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவா தான் நான் பார்க்குறேன். அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல இப்போ ஒரு மக்கள இப்போ துக்க வீட்டுக்கு போறோம். நம்ம ஒரு கூட்டத்துல இது மாரி நடந்துருச்சு அப்படிங்கும்போது, அது 1 கிலோமீட்டருக்கு சரவுண்டிங்ல அத இப்ப மக்கள் யாரும் வராம பண்ணணும் அப்படின்ற இல்ல மாதிரியான அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்ல. ஓகே. ஆ சிஎம் அதுதான் வந்தாவே கேட்கிறேன். சிஎம் வந்தாவே 500 மீட்டருக்கு அப்புறம் தான் வந்து அந்த புரொடக்ஷன் வரும். ம். அந்த 500 மீட்டருக்குள்ள வந்து யாருமே வந்து நகரக்கூடாது. நான் வந்து ஆக்சுவலா என் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் வந்து சவுக்கு மீடியா ஆஃபீஸ் வந்து டி நகர்ல இருந்துச்சு. ம். நான் நடந்து போயிட்டே இருந்தேன். போகும்போதே ஒரு போலீஸ் என்னாங்க பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாரு. "ஐயோ! நடந்து போகாதீங்க. அப்படியே நில்லுங்க" அப்படின்னு. "ஏன் ம். சார்?" சிஎம் போகும்போது இந்த மாதிரிலாம் நடந்து போகக்கூடாது. ம். நின்னுடு அப்படின்னு சொல்றேன். நின்னாங்க. அப்புறம் சிஎம் கிராஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் என்ன நடந்து போக சொன்னாங்க. ஸோ இதுதான் புரோட்டோகால் சிஎம் வந்தா. இதே மாரி புரோட்டோகால் வந்து விஜய் அவர்களுக்கு கேட்குறாரு. பட் அந்த மாரி தரமாட்டாங்க. நீங்க பாதுகாப்பு வேணா கேட்கலாம். ம். விஜய் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பயப்படுறாரு. ஏற்கனவே 41 பேர் வந்துட்டாங்க. இறந்துட்டாங்க. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்ல. ம். இது வந்து ஒரு பெரிய இழுக்கு நம்மளுக்கு. சரி ம். இனிமேலும் இப்படி நடக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாரி தீவிரமா கேட்டிருக்காங்க. ம். ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு நல்லதுக்காக தான் கேட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கேட்கவும் தெரியல எப்படி பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அது எதிராக மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆதரவா பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்ற மாரி பேசிட்டு அவர் நகர்ந்துட்டாரு. ம். ஆனா, அந்த கட்சியில இருக்க சிலர் வந்து தொடர்ந்து விஜய தாக்குறதும், தொடர்ந்து விஜய வந்து ஒருமையில் பேசுறதும் இத எப்படி பார்க்குறீங்க? சரியான போக்கா அரசியல்ல? இல்ல சீமான் அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து தமிழ் தேசியம் பேசுகிறார் என்றால், ஒரு தமிழர் வந்து அரசியலுக்கு வருகிறார். ம். வரும்பொழுது அவர ஆதரிக்கணும். ஓகேங்களா? சீமான் அவர்கள் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ம். ஒரு முத்து அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்தாரு. ஆமா. அவர் இறந்தா வந்து அவர் வீட்டுக்கு தான் போணும். ம். ம். உங்களுக்கு எதுக்கு வந்து சிஎம் போய் பார்க்குறீங்க? ம். ஏன்னா அந்த குடும்பத்துக்கும் முத்துக்கும் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. லைக் எப்படி சொல்றது? வேற வேற தாய் மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ம். ஆ அதேபோல நீங்க ஏன் அவரு முத்து வீட்டுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதேபோல சீமான் அவர்கள் வந்து சபரீசன் அவர்கள வந்து மீட் பண்ணதா வந்து விகடன். ஜூனியர் ஆ. விகடன்லயே வந்து போட்டிருந்தாங்க. ம். சரி இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாம என்ன வேணா நடந்திருக்கலாம். அத பத்தி நம்ம பேச முடியாது. ம். இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சே இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, இயல்பாக சீமான் அவர்கள் மேல வந்து பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். பல கேள்விகள் வந்து வரத்தான் செய்யும். ம். அதோட தொடர்ச்சியா தான் சீமானோட ஆதரவாளர்கள், கட்சியில இருக்கவங்க, சில பத்திரிகையாளர்கள்லாம் தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள தாக்குறாங்க. ம். ரொம்ப வந்து எப்படி சொல்றது? பர்சனலா தாக்குறாங்க. ம். உண்மையாகவே நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னா, உண்மையாகவே வந்து ஒரு தமிழர் வந்து தமிழ்நாட்ட ஆளணும்னா, நீங்க வந்து அவரு கூட கூட்டணி வைக்கணும். ம். இல்ல விமர்சனம் செய்யாம இருக்கணும். ம். அப்ப வந்து நீங்க வந்து தொடர்ந்து இந்த மாரி விஷயங்கள பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து ஒண்ணு திமுக வந்து சொல்லி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதால், இல்ல வந்து அரசியலுக்கு வருவதால் உங்களோட வாக்கு வங்கி இழக்க போறீங்க. உங்க செல்வாக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ம். ஓகே. இந்த மாரி இதனால தான் வந்து சீமான் அவர்கள் வந்து
தொடக்கத்தில் ஆதரிச்சுட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஆட்களை விட்டு வந்து எதுக்கு சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பொதுவெளியில எப்படி இது மாறுது அப்படின்னா, சீமான் அவர்களே அந்த விஷயத்த வந்து கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு முடிச்சதுக்கப்புறம், அவங்க கட்சியில இருக்க சிலர் வந்து பேசுறது வந்து, கட்சி வந்து சீமான் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்ற மாரி போகுது. அத கட்சி சீமான் கட்டுப்பாட்டில் தான் வந்து அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை சீமான் அவர்கள் வந்து டைரெக்டாக பேச முடியாது. ம். நம்ம தமிழ் தம்பின்னு சொல்லிட்டோம். ம். நம்ம வந்து தமிழ் தேசியத்தில் பேசுகிறோம். ம். ஸோ இப்படிலாம் பேசிட்டு விஜய் அவர்களை வந்து நேரடியாக எதிர்க்கக்கூடாதுல்ல. ம். எதிர்த்தா அது பெரிய செட்பேக். அவரோட இமேஜுக்கு செட்பேக். ம். ஸோ அதனால் வந்து ஆல் அவுட் அடிக்கிறது. இப்போ ம். வந்து திமுகவில் ஸ்டாலின் இல்லை திமுகவிலருக்கெல்லாம் வந்து அதிகம் பேச மாட்டாங்க. யார் பேசுவாங்கன்னா, இந்த திமுக பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க. ம். கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் அவர்கள் பேசுவார், சண்முகம் அவர்கள் பேசுவார், ம். இஸ்லாமிய இயக்கங்கள் ஏதாவது பேசும். அதே போல் காங்கிரஸ்லேருந்து சில பேர் பேசுவாங்க. ஆனால் ம். திமுக பேசாத விஷயத்தில் அமைதியாக இருக்கும். ம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீமான் அவர்களும் பண்ணுறாரு. அவர் பேசலை, ஆனால் அவருக்கு சுற்றி உள்ள ஆட்கள் வந்து இது சம்மந்தமாக பேசுகிறாங்க. ம். ஸோ அது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களால் ஆதரவு கொடுக்க முடியாது, எனக்கு அவருக்கு செட் ஆகுனா லைக் பேசாமல் இருந்துடணும். ம். அதான் நியாயமானது. ம். ஆனால் வந்து நேற்று வரைக்கும் நீங்கள் தம்பின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ராலியில் அடிபட்டு செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல ஒரு ஆமா, அது கட்சி. ஃபர்ஸ்ட்டு. வந்த உடனே. ஸோ ம். அப்படிலாம் சொன்னால் அது வந்து கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதில்ல. ம். சீமான் அவரோட மேலே வந்து ஒரு நம்பிக்கை இழக்குது, கிரெடிபிலிட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கரூர்ல வந்து விஜய் வந்து அவங்க மக்கள வந்து சந்திக்கல. அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணி பேசியிருக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசென்ட்டா வீடியோ கால் பண்ணி பேசியிருந்தாங்க அப்படின்ற மாரி நியூஸ் வந்தது. இப்ப என்ன அதுல பிரச்சனைன்னா, வீடியோ கால் பண்ணத வந்து மத்த யாரும் நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கட்சிக்காரங்களே அத ரெக்கார்ட் பண்ணி அத ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை கட்சிக்காரங்க அதை பண்ணிருக்க மாட்டாங்க. சரி கட்சிக்காரங்கன்னா விஜய் எங்கள்கிட்ட பேசினாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஸ்டார் அவர். ம். இப்போ அவர் பார்க்க போய் இறந்தவர்கள் எல்லாம் வந்து அவருடைய கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்களா, ம். இல்லை அவங்க கட்சிக்காரங்களான்னு கேட்டால் இல்லை. ம். அப்பா விஜய் வந்திருக்காரு போய் பார்க்கன்னு தான் போனாங்க. ஸோ ம். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் பார்க்கறதா இருக்கு. விஜய் எங்களுக்கு வீடியோ கால்லாம் பண்ணாரு, பேசினாரு ம். அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்ட்ட சொல்லி பெருமை அடையலாம். ம். ஆக்சுவலாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சொல்லல, ம். அந்த ஊரில் இருக்காங்களா ரசிகர்கள். ஸோ அவங்க ம். அந்த மாதிரி பெருமை இல்லை. அதுக்கு வந்து கால் பண்ணுறப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு துக்க நிகழ்வுகளை வந்து அரசியலாக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் தொடர்ந்து வந்து இந்த விஷயம் ஆக்கப்படுவது வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து வருத்தம் அளிக்குது. அடுத்து ஒரு இந்த இந்த விஷயம் வந்து எனக்கே பெரிய ஷாக். அப்படி என்னன்னா, அந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்தது வந்து அவ்வளோ கூட்டத்த திரட்டுனதுக்கு காரணம் வந்து அது வந்து ஷூட்டிங். ம். ஜனநாயகனுக்காக ஒரு கிளிப்பு தேவைப்படுது. அதுக்காக இவ்வளோ பேர கூட்டி இது பண்றாங்க அப்படின்ற மாரி ஒரு டாக் ஒண்ணு. சொல்லப்போனா மூத்த பத்திரிகையாளர்ன்னு சொல்றவங்க தான் அதான் சொன்னது. ம். ஆக்சுவலா இந்த இது வந்து படத்துக்கு இந்த இந்த ஃபுட்டேஜ் வந்து படத்துக்கு வந்துச்சுன்னா, அதுவே பெரிய செட்பேக்கா இருக்குமே. அது மாரி விஜய் இல்ல பண்ணுவாரா? உங்களுக்கு வந்து மதுரை மாநாட்டில் வராத கூட்டம் வந்து கரூர்ல வந்துச்சா? ம். விக்கிரவாண்டியில வராத கூட்டம் வந்து கரூர்ல வந்துச்சா? ம். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து யாரோ சொல்லி சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, ம். அவங்க சொந்தமா பேசல. சரி, விக்கிரவாண்டியில் தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய கூட்டம் வந்தது. ம். அதன் பிறகு வந்து மதுரை. அப்ப ம். திருச்சியிலும் மிகப்பெரிய கூட்டம் வந்தது. ம். அதுல வராத கூட்டம் கரூர்ல வந்ததுன்னா வச்சுங்க, அது நம்ப தகுந்ததே இல்ல. ம். ஸோ அந்த ஃபுட்டேஜ யூஸ் பண்ண போறாங்க. எதுக்கு அது வந்து ஷூட்டிங்ன்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு எது? அந்த கரூர் கூட்டம் இருந்ததுல்ல, அது வந்து 63 ட்ரோன் கேமரா ஏன் பறந்தது அப்படின்னா, இல்ல 63 எல்லா இடத்துலயும் பறக்குது. விஜய் எங்க அது போறாரு? வந்து ஷூட்டிங்காக அந்த கிரவுட காட்டுறதுக்காக எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இல்ல. வியூஸ்க்காக அப்படிலாம் பேசக்கூடாது. ம். ஓகேவா? நானும் வியூஸ்க்காக என்ன வேணா பேசலாம். ஓகேவா? நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ம். ஸோ ஏன்னா லைக் விக்கிரவாண்டியில வந்து உங்களுக்கு எவ்வளோ கூடி எனக்கு தெரிஞ்சு 10லருந்து 15 லட்சம் பேர் வந்துட்டு போனாங்க விக்கிரவாண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ம். மதுரையிலேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் கிட்ட வந்திருப்பாங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதை வந்து ட்ரோன் ஷாட்ல வந்து காட்டாம கரூர் அவ்வளோ இருட்டில் நடந்த அந்த விஷயத்த வந்து காட்ட போறாங்களா? ம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன எப்படி வந்து அமையுதுன்னா அந்த மக்களை வந்து மேலும் மேலும் வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கு. ம். சரி, ஒருத்தவங்களோட இழப்பு, ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்ததுன்னா அந்த வலி வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கும் தான் தெரியும். ம். நம்ம என்னதான் ஆறுதல் சொன்னாலும் பணம் கொடுத்தாலும் வந்து அது வந்து ஈடே ஆகாது. ம். ஸோ அவங்க வருத்தத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பல தகவல்கள் குடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கும், பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.